அப்படியே ஸ்ரீரங்க ராமானுஜத்துக்கும் சொல்லிடணும். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பவே எதுக்கு நான் சொல்லணும்? கல்யாணத்தும் போது சொன்னா போறாதா? தகவலை இப்பவே சொல்றது நல்லதுதானே. அப்புறம் நான் சொல்லலேன்னு ஒரு வார்த்தை வந்துடப்படாது பாரு. என்னப்பா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைக்கணும்னு பேசிட்டு இருக்கல? ஆமாண்டா, ஆர்த்தி ஷியாமாத்திர போய் சொல்லிட்டு வந்தேன். உன் ஆத்துக்காரியும் ஸ்ரீநிதி அப்பாவை போய் அழைச்சிட்டு வந்தான். பல தேங்க்யூ. பத்தோ சம்பந்தி என்னடி சொன்னார்? கை கால் அலம்பிட்டு வாங்கோ, காஃபி தரேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் உன் மாட்டு பொண்ணு சுரத்தே இல்லாம இருக்கா? அது ஒண்ணும் இல்லடா, அவ தான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆறாள. அதான் இப்பவும் டென்ஷனா இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு டென்ஷன் ஆறா? ஆமா, நான் தான் டென்ஷன் ஆறேன். என்னையே குறை சொல்லிட்டு இருங்கோ. இந்த பத்மஜா கோவப்படுறானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னடி விஷயத்தை என்னன்னு சொல்லாம நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சம்பந்தி மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நம்ம பார்த்த எப்பவோ நடந்த விஷயத்த ரங்கநாதன் சம்பந்தி கிட்ட உளறி இருக்கான். இவ பொண்ணு பார்க்க அழைக்க போன லோல்ஜோ சம்பந்தி இவா கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கார். அதுல இருந்து அம்மணி மூட் அவுட்டு. என்ன சொன்னானா? அந்த ரங்கநாதனுக்கு இன்னும் விஷமத்தனம் போகலன்னா, சின்ன வயசுல கண்ணன் திருடினதா அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தினானோ அத சம்பந்தி என்கிட்ட சொல்லிருக்கார். அதுவே அபாண்டமான பொய். அதை எனக்கு மத்தவாள் சொல்லணும். இது சொன்னது எப்பவா? எப்ப சொன்னா என்னடா? அப்ப இப்படி சொன்னவர் கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துண்டாருன்னு சம்பந்தி ஆச்சரியப்பட்டார். அதனால ரங்கநாதன் இதை திருந்தறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம்னு தெளிவாருது இல்லையா? பத்து எப்பவோ நடந்த விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கடி பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல எவ்வளவோ அவன் சேர்த்த வாரி மூஞ்சில இறைச்சிட்டான். அதெல்லாம் முன்ன. இப்ப அவனே இறங்கி வரும்போது நீ எதுக்கு பழைய குப்பையை கலருன்னு இருக்க? இல்லன்னா கண்ணன் திருடினதா இன்னும் எத்தனை பேருண்ட சொல்லிருப்பானோ, அதையெல்லாம் அவ நம்பிருப்பாளோனோ. தப்பு பண்ணிட்டேனா? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆளை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு வந்திருக்கணும். தப்பு பத்மஜா. இப்பதான் ரங்கநாதன் மனசு திருந்தி வந்திருக்கார். ருக்கு கண்ணன் கல்யாணம் கைகூடி வரப்ப எதையாவது சொல்லி கலைச்சுடாதம்மா. ஆமா பத்மஜா, இல்லைன்னா நாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டு தள்ளு. பத்து கண்ணன் விருப்பப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது. அதுக்காக சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. போறோம், இந்த விஷயத்தை இதோட விட்டுரும். காஃபி கொடுக்குறேன்னு சொன்னியே, அதை கண்ணுலையாவது காட்டுவியா? கொண்டு வரேன். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம எல்லாரும் பொறுமையா இருக்கணும். எல்லாருக்கும் பொறுமையை கொடுப்பா நாராயணா. என்னங்க, நீங்க கம்ப்யூட்டர் பத்தி நிறைய படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்லங்க, அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இப்ப எனக்காக தானே சாதாரண மெக்கானிக்கா இருக்கீங்க. இந்த பார் ஆர்த்தி, என்ன மெக்கானிக்னு சொல்லு, பெருமையா இருக்கு. ஆனா சாதாரண மெக்கானிக்னு சொல்லாத. ஐயா தான் இப்ப சிட்டிலேயே எக்ஸ்பர்ட்டான மெக்கானிக், தெரியும்ல? இல்லங்க, நான் என்னவோ உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஐய, என்ன ஆர்த்தி இப்படி சென்டிமெண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசினா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். கோவம் வந்தா என்ன பண்ண தெரியல, அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஆர்த்தி, நாளைக்கு கண்ணனாக்கு பொண்ணு பார்க்க போறோம். லீவ் சொல்லிட்டியா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஊன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு என்ன சாரி கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடி பாவி, புருஷனை கட்டிக்க போற நேரத்துல புடவை கட்டிக்க போறத பத்தி பேசுறிய? உருப்படியா நீ? சுத்தம். ஆர்த்தி, நம்மெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி கண்ணனாக்கு கல்யாணம் நடக்க போறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? கண்ணனா கல்யாணம் முடிஞ்சதும் நாம நம்ம மாத்துக்கு போறோம். என்ன ஆர்த்தி, நம்ம மாத்துக்கு போறது உனக்கு பிடிக்கலையா? இன்னும் அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். ஓ, கண்ணனா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு எப்படி இருப்பான்னு நினைக்கிறியா? கவலையே பட வேண்டாம், அவ எங்க அத்தை பொண்ணு தான், ரொம்ப நல்லவ. அது இல்லைங்க. வேற யாரு? ராகவனா? ஆர்த்தி, ராகவன் யாரு? எங்க அண்ணன் தானே. என்ன பணம் பணம் அலைவான். நம்ம வாங்குற சம்பளத்தை அப்பா அம்மா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினா போதும்.
என்ன ஆர்த்தி இன்னும் அமைதியாவே இருக்க? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடுத்துனா என்னங்க ஆ. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ஆர்த்தி. ஏன்? இவ்வளோ அழகான, இவ்வளோ அறிவான, இவ்வளோ திறமையானவன, அதி புத்திசாலியான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கான்ல. ஏய் ஏய், ஏய், ஏய். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராஜா, நாம கண்ணனை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம். ஆனா இது நாள் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை. ஆனா அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சொல்றீங்க? கண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறதையா? ஆமா ராஜா, எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ கண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. அதுல நம்மளால கலந்துக்க முடியலையே. வேற இடமா இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த ரங்கநாதநாத்துக்கு போய் அவன் முகத்துல முழிக்கணும், அதுதான் எப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல வேண்டாம்ப்பா. அந்த ரங்கநாதன் உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்ணன் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு. கண்டிப்பா அவர் உங்களை தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு. என்னண்ணா எப்படி சொல்றேன்? அப்பா வரலைனாலும் பரவாயில்ல, நாமளாவது போயிட்டு வரலாம் இல்லையா? அப்பாவையும் மதிக்கலங்கும் போது நம்மள மதிச்சு கூப்பிடுவாருங்கிறியா? அங்க போய் நாம வீணா அவமானப்பட வேண்டாம். அப்போ அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறச்சே, நம்ம யாருமே போலனா தப்பாயிடாதா? நன்னா கேளுமா. ஏண்டா ராஜா, அப்பாவுக்கு அவருக்கு தான் மனத்தாங்கல். நோக்கு என்ன, நீ அவாத்து மாப்பிளடா. நீ போகலன்னா அவ்வளவா நன்னா இருக்காதுடா. எனக்கு என்னமோ நாங்க 2 பேரும் போனா சரியா வராதுமா. பேசாம நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லண்ணா, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி போவேன்? அது நன்னா இருக்காது. அவ யாராவது கேட்டா நான் என்னண்ணா சொல்லுவேன்? வேண்டாம், நானும் போகல. என்ன கோத, நீயாவது புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏண்டா, அவ சொல்றது கரெக்ட் தானே. நீ இல்லாம அவ மட்டும் தனியா போனா சம்பந்தியாத்துல நம்மள பத்தி என்ன நினைப்பா? நம்பாத்துக்கும் சம்பந்தியாத்துக்கும் பிரச்சனை இருந்தப்ப கூட நம்ம பேரனுக்கு பேர் வைக்கிற விசேஷத்துக்கு சம்பந்தியாத்துல வந்து அழைக்கல. ரங்கு, அவருக்கு அப்ப இருந்த சூழ்நிலை வேற. ஆனா ரங்கநாதன் அப்படி இல்ல. அவன் இடம் பொருள்லாம் பார்க்க மாட்டான். மூஞ்சில அடிச்சா மாதிரி ஏதாவது பேசிடுவான். ராஜா சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. எங்களை பத்தி கேட்டா நாங்க 2 பேரும் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. அது எப்படி நான் பொய் சொல்ல முடியும்? இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா? நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு தகவல் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க வரதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறோம். என்னப்பா? என்னடி யோசிக்கிற? ராஜா சொல்றது தாண்டி கரெக்ட். எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் போனா ரங்கநாதன் எதுவும் சொல்ல மாட்டான்னு தோன்றது. அதனால நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க. சரிண்ணா. ருக்கு இத்தனை நாள எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாலும் அது நடக்க போறது. இத்தனை வருஷமா எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்ததுக்கு விட கிடைக்க போறது. கண்ணன் ருக்கு கல்யாணத்தினால 20 வருஷமா பிரிஞ்சிருந்த எங்க 2 குடும்பமும் ஒன்று சேர போறது. இத்தனை வருஷமா ஒன்று வேண்டதுக்கு இப்போ பலன் கிடைக்க போறது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் பகவானே. என்னடி இது ஆச்சரியம்? எப்போ 8 மணிக்கு மேலதான் எந்திரிப்ப. இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருந்து அதுவும் காஃபியோட வந்து நிக்கிற. ஏமா, நான் இன்னும் பழைய மாதிரி இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம நாளைக்கே நான் புக்காத்துக்கு போய் இதே மாதிரி இருந்தா அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு உன்னும் தப்பு சொல்லிட கூடாது இல்லையா? அதுக்குதான். காஃபி எடுத்துக்கோ. சுகர் சரியா இருக்கான்னு பாரு. நீ பாகக்கா கஷாயம் கொடுத்தாலும் நேக்கு இனிக்கும். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? உன் பட்டுப்புடவை அயன் பண்ணி ரெடியா மேல வச்சிருக்கேன், போய் கட்டிக்கோ. அசத்துற. என்னடி இருக்கு? பேப்பர். அப்போ காஃபி குடிச்சோன்னே பேப்பர் படிப்பால, அதுக்குதான். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. நான் சொன்ன டயலாக் என்கிட்டயே சொல்றியா? வெந்நீர் கொதிச்சுட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிடு. சரிடி. அப்பா, குட் மார்னிங். மார்னிங்.
அப்பா வெந்நீர் ரெடி ஆயிடுத்து, நீங்க போய் குளிக்கலாம். பொன் பார்க்க வரானோன்னா பொறுப்பாயிட்ட போல் இருக்கு. இந்த ஆத்துல இருக்க போறது கொஞ்ச நாள் தானே, அதுக்குள்ள அப்பாவை நல்லா கவனிச்சுக்கலான்னு பாக்குற போல் இருக்கு. ஏன்பா அப்படி சொல்றேன்? நான் எங்க போறேன்? பக்கத்துல தானே இருக்க போறேன். நான் இன்னைக்கு வேணாலும் வந்து எங்க அப்பாவை பாத்துப்பேன். என்ன ருக்கு ஒரே நாள்ல மாறிட்டாள்ல? பின்ன மனசுக்கு பிடிச்சவன சொந்தமாக்கிக்க போறாள. என்ன 10:30 மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. அண்ணாத்துல இருந்து எல்லாரும் வந்துருவா. சமையலுக்கு ஆள் சொல்லியிருந்தா இன்னும் வரவே இல்லையேண்ணா. இதோ வந்துட்டே இருப்பாண்டி. அம்மா இன்னைக்கு மெனுவோட நானே ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா என் கையால ஒரு ஸ்வீட் பண்ணி அவளுக்குலாம் கொடுக்க போறேன். என்னது ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கவளுக்கு ஸ்வீட் கொடுக்க போறியா? நல்லா இருக்கு. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு. அப்பா பேப்பர் வேறயா? குட். சுந்தரம், பொன் பார்க்கிற சம்பிரதாயத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸே போருமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்பா பொன் பார்க்க போறது உங்களுக்கு இல்ல, கண்ணனுக்கு. புறப்படுங்க. போய் உன்னை போய் கேட்டேன் பாரு, பொறாமக்காரப்ப. நேரம் தெரியாம இப்படி படுத்தாதங்க. வாங்க போலாம் வாங்க. ஸ்ரீ எல்லாம் ரெடியா? ஆமா. பத்மஜா, குங்குமச்சிமிழ் மறந்துட்டேன். பார்த்தல மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை கொண்டு வந்து. என்னம்மா கிளம்பலாமா? சரி, நேரம் அங்கேருந்து ஆபீஸ் தானே போறோம். அப்புறமா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் டென்ஷன் பண்ணாம எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சுட்டேன்டா. சரி, இப்ப யாருக்காக வெயிட்டிங்க? கிளம்பலாம்ல? யாருக்கா வெயிட்டிங்க? ஸ்ரீமான் மாப்பிள்ள வர வேண்டாமா? வர சொல்லுங்க. டேய் கண்ணா, வாடா, டைம் ஆறுது, வா. என்னடா இது, பேண்ட் ஷர்ட்டோட வர? நோக்குதான் பட்டு வேஷ்டி வச்சிருந்தானே, கட்டிக்கப்படாதா? எனக்கு இது போறோமா? என்னடா இது, பொன் பாக்குற இடத்துல உறவுக்காரெல்லாம் வருவா, இப்படி வந்தா தப்பா நினைக்க போறா? இல்லம்மா, எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் என்னடா சொல்ற? ஏண்டா, என்ன வேலை வெட்டி இல்லாதவன்னு நினைச்சியா? 1008 வேலை இருக்கு. நான் கிளம்பி ரெடியா நிக்கல. வாடா. இல்லடா, எனக்கு ஆடிட்டரோட மீட்டிங் இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ் விஷயமா. நான் போய் தான் ஆகணும். ஏமா, இவ அடிபட்டு கிடந்து போ, கடை என்ன இழுத்தா முடிட்டோம். வர சொல்லுமா. சரி விடுறா. ரங்கநாதனுக்கும் இவனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அவன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு சங்கோஜப்படுறான். பரவாயில்ல, அவன் கடைக்கு போகட்டும். சம்பிரதாயத்துக்கு நாம போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். கண்ணா, நீ கடைக்கு கிளம்பு. வரமா. போலாமா? அவ எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்காதடா, சீக்கிரம் நீ கிளம்புடா. யாரு லொட லொடன்னு பேசிட்டு இருக்காங்க? புறப்படுற நேரத்துல என்ன தகராறு? நீ முன்ன போ, நாங்கெல்லாம் வரோம். வாடா. எப்ப பாரு சண்டைக்கு ரெடியா நிக்கிறான். பெருமாளே காப்பாத்து. யார் பேர்ல அர்ச்சனை பண்ணோம்? பேர் கண்ணன், பரணி நட்சத்திரம். கண்ணன் நாமதேயசே பரணி நட்சத்திராணா மேஷராசியாம் ஆயுள் ஆரோக்கியஸ்வரிய பிராப்திரஸ்து. தாயே, கண்ணனுக்கு பொண்ணு பார்க்கிற வைபவத்துக்கு போய் முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ண முடியல. நீதான் அவனுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கணும். சார் நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அம்பாளோட அனுகிரகத்துல சௌக்கியமா இருக்கோம். ஏ சார், உங்க மகனோட பேரு ராஜா தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு கண்ணன்கிற பேருக்கு அர்ச்சனை பண்றீங்க? ஓ அதுவா? அவனும் எங்க ஆத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். என் சம்பந்தி சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவருடைய மூத்த மகன் தான் கண்ணன். என்ன சார் இது, சம்பந்தியோட மகனுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு என் பையன் சந்தோஷமாவும் நன்னா இருக்கிறதுக்கு காரணமே அந்த கண்ணன் தான். அவனுக்கு தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கா. அதனால தான் கோவிலுக்கு வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணேன். ஓஹோ, நீங்க போலையா? போகணும்னு ஆசைதான், ஆனா போக முடியல. ஏன், உங்களை அவங்க கூப்பிடலையா? இல்ல இல்ல,
அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பத்திரம் விஷயத்துல என்ன ஒருத்தர் ஏமாத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா? யாரோ ரங்கநாதன்ற பேர் சொன்னாங்க. அவரே தான். அவரோட பொண்ணை தான் கண்ணனுக்கு பார்க்க போயிருக்கா. ஓ சரி, அந்த ரங்கநாதன் உங்களுக்கு அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டாரா இல்லையா? அது ஏன் சார் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. அந்த பத்திரம் என் கைக்கு கிடைச்சதுக்கு காரணமே அந்த கண்ணன் தான். அதனால நேக்கும் ரங்கநாதனுக்கும் பெரிய பிரச்சனையே வந்துடுத்து. என்ன சார், யாரை தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். அரவிந்தன் ஒரு கடங்காரன் இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, ரங்கநாதனோட முன்னாள் மாப்பிள்ளை. அன்னைக்கு இதே கோவில்ல பத்திரம் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதை அந்த பையன் ஒட்டு கேட்டுட்டு போய் ரங்கநாதன் காதுல இல்லாதும் பொல்லாதுமா ஓதி விட்டான். அதனால என்ன ஆச்சு? நேக்கும் ரங்கநாதனுக்கும் பெரிய பிரச்சனையே வந்துடுத்து. அவனுக்கு சரியான பாம்பு காது சார். அதான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்கானோன்னு பார்த்தேன். இந்த பாருங்க, இந்த காலத்துல லோகத்துல யாரையுமே நம்ப முடியல. பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவாளா தான் இருக்கா, ஆனா கூட இருந்தே குழி பறிச்சுடுறா. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். சரி, அதை விடுங்க. அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? நாம எப்ப பாரு கோவில்ல தான் சந்திச்சுட்டு இருக்கோம். எப்போ நீங்க ஆத்துக்கு வர போறீங்க அதை சொல்லுங்க. கண்டிப்பா வரேன். எனக்கும் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நேரம் தான் கிடைக்கிறது இல்ல. நேரம் கிடைச்சா கண்டிப்பா வரேன். வரட்டுமா? வாங்க. மேடம், கடைசியா எங்க ஆத்துக்கு வந்து மூத்த மருமகன்ற கிரேட தட்டின்னு போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மூத்த மாட்டு பொண்ணு அது இதுன்னு சொல்லி என்ன ஓல்டாக்காதில். நம்ம ஆத்த பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேருமே அந்த ஆத்து மாட்டு பொண்ணு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் அந்த ஆத்த பொறுத்த வரைக்கும் நாங்க தான் சீனியர், நீங்க ஜூனியர். நாங்க என்ன சொல்றோமோ அதுபடி தான் கேட்கணும். கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற மாதிரி அது நீதான்டா மனுஷன். அவமானப்படுத்தினமோ பெத்தவதானே நீ ஈஸியா எடுத்துக்காம தனியா நின்று ஜெயிச்சு காமிச்ச பாரு. கிரேட்ரா. அதை நான் அவமானமா எடுத்துக்கல திம்பேர், ஆசீர்வாதமா தான் எடுத்துனேன். ஏன்னா இடிச்சு பேசுறது அம்மாவோட சுபாவம். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டியா அம்மாவை? உனக்கு பாசம் 50, ரோஷம் 50. காஃபி எடுத்துக்கடா. வாங்க. என்ன பத்மநாபம் வரலையா? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் எங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சார். அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு வாசல்லையே நிற்க வச்சு கூச்சல் போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். எப்படி என் மூஞ்சில முழிக்கிறதுன்னு நினச்சிட்டு வராமல் இருந்திருப்பான். அதானே உண்மை.